இந்த மாதிரி நீங்களும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசையில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது தான். ஒரு 5, 6 இயர்ஸாக வந்துட்டு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த செலவுன்னு சொல்லிட்டு கட்டவே முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலேஷன்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து சொந்த வீடு கட்டுவாங்களா, வேலைக்கு தானே போகிறாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் தாண்டி சரி நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி தான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா பட்ஜெட் ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த பட்ஜெட் உங்களுக்குள்ளே வந்து அடங்குமா, நீங்கள் வந்து இதை வந்து ரீபே பண்ணிடுவீங்களா, கட்டிடுவீங்களா அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து தானாக வந்து நடக்கும். எங்களோட வீடும் அப்படி தான். பில்லர் கூட போடுறதுக்கு பில்லர் போட்டுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே 2.5 லட்சத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்தது. பட் அது எல்லாமே சமாளித்து மேலே தூக்கி வந்து கட்டி ஒரு சைடே வந்து கிட்டத்தட்ட இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. அதே மாத சம்பளத்தில் தான் நாங்களும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்றதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.